வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 5வதுல ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். y sin x என்ற சார்பினை வரைந்து அதன் மூலம் y sin -x என்ற சார்பினை வரைய சொல்லியிருக்காங்க. sin xங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எப்படின்னா அந்த வேவ் வந்து கரெக்டாக வரும். வேவ் வந்து எப்படி வரும்னா இப்படி வரும். இப்படி கூட எழுதலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதணும்னா நல்லா இறக்கி கூட நீங்கள் கடல் அலை பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுபோல் வரும். இப்படி வரும். இதான் வந்து sin xன்னு வரும். ஆனால் இதை வச்சு நம்ம இதில் வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா y -sin x. -sin xனால் ஒன்றுமே கிடையாது. y sin -x அப்படின்னா வந்து -sin x. நம்ம கண்டுபிடிக்க போகிறது -sin x. இந்த மதிப்பு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு மதிப்பு கொடுக்கும்போது 2π sin 2πனா பைனா வந்து 180, π/2னா 90, 3π/2னா 270. இப்போ வந்து டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. sin 90 நம்மளுக்கு தெரியும், 1ன்னு தெரியும். இப்போ sin 180னா எப்படி எழுதுனா 90 + 90. 90 + 90ங்கும்போது cos 90 வரும். cos 90னா இதனோட மதிப்பு வந்து 1. அதே மாதிரி sin 270 வந்து எப்படி எழுதலாம், sin 180 + 90ன்னு எழுதுகிறோம். இது வந்து 180 ஃபங்க்ஷனில் இருக்கும்போது சைனோட மதிப்பு சைனாகவே தான் இருக்கும். அப்போனா இது வந்து என்ன இருக்குது, sin ப்ளஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸு செகண்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மைனஸ் வரும். அப்படின்னா -1 வரும். ஓகேவா? இது வந்து இந்த குவாட்ரண்ட் வச்சு படிக்கிறது. உங்களுக்கு முக்கோணவியல் பாடம் நடத்தும்போது இதுவாங்க. இந்த கணக்குக்கு தேவையானதை மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மதிப்புகளை வந்து பிரதிகிறோம் x y. இப்போ வந்து நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா -sin x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மஸ்ட்டு -2π -3π/2 -π/2. அடுத்து 0 கூட எழுதிக்கோங்க. 0ன்னு எழுதும்போது என்ன வரும் உங்களுக்கு, 0னா 0 தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கட்டம் கூட போட்டுக்கோங்க. 0ன்னு போட்டிங்கன்னா sin 0 தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பையோட மதிப்பும் 0 தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா 3π/2. 3π/2ஓட மதிப்பு. இப்போ பையோட மதிப்புலாம் நான் 0ன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் நம்ம என்ன செய்யலாம், பைங்கிற இடத்துலலாம் வந்து என்ன போட்டுருங்க, 0 போட்டுருங்க. அதுக்கப்புறம் -3/2. -3/2னா என்னது, இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, -3/2 வந்து என்னது, சைனோட மைனஸ், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் இங்கே வந்து -1. அடுத்து நெக்ஸ்ட்டு π/2னா π/2ஓட மதிப்பு வந்து -1. அடுத்து நெக்ஸ்ட்டு sin 0 3π/2ஓட வேல்யூ வந்து 1. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம x அச்சு y அச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து ஒய்ஹெச்சில் வந்து 1 மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மதிப்பு வந்து 1 தான் இருக்குது. ஒய்ஹெச்சில் தான் வந்து நம்மளுக்கு நிறையா மதிப்பெண்கள் வரும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து -π/2 -π -3π/2 -2π. இங்கே அதே போல் π/2 π இங்கே +π/2 கூட மதிப்பு கொடுக்கலாம். +π/2 வந்து கொடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, +π/2க்கு மதிப்பு வந்து 1 வரும். ஓகேவா? இங்கே கொடுத்துருவோம். பைக்கு முன்னாடியே π/2 வருது இல்லையா?
π/2 உடைய மதிப்பு sin π/2 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. ஓகேவா? பையோட மதிப்பு வந்து 0. அடுத்து 3π/2 2π. ஓகே, சரி. இப்போ வந்து 0 0ன்னு வர்றதுனால 0 அதுவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன மைனஸ் இங்கே 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 3/2னா -1. அடுத்து மைனஸ் பைனா 0. அடுத்து π/2னா என்ன வருது உங்களுக்கு? π/2னா 90. 90ங்கும்போது வந்து மைனஸ் π/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து என்ன வரும்? +1 வரும். அடுத்து 0 0. அடுத்து π/2னா -1 வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பைனா 0. அடுத்து 3π/2. 3π/2 மீன்ஸ் 1. ஓகே, இப்போ இங்கேருந்து இது வரோம் நம்ம. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு வந்து கிராஃபில் வரும். இது வந்து என்ன இருக்குது? y = -sin x வரைபடம். y = sin x வரைபடத்தின் y அச்சை பொறுத்து பிரதிபலிக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து படம் வந்து கரெக்ட்.